जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போது அதனால தான் சொல்கிறது, நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மிருகசீரிஷம் நட்சத்திரம், மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இந்த ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஆளு தான். கன்ஃபியூஷன் எடுத்த டிசிஷன் லைஃப் ரிவர்ஸ் ஆகும். ஒன்று, நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று. அதுதான் சாமி நடந்துகிட்டு இருக்கே, இதுதான் வாழ்க்கை முழுக்க எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓவர் திங்கிங் தான் உங்களோட பிக்கஸ்ட் எனிமி. ஓவரா திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய என்ன எனிமி, பிக்கஸ்ட் எனிமி. இந்த வாரம் ட்ரஸ்ட் பண்ணினா அது லாஸ் தான். இந்த வாரத்தில் யாரையாவது முக்கியமா நீங்க நம்பிட்டீங்க, அதுவும் முக்கியமா ஒரு பொண்ணை நம்புறீங்களோ, இல்ல முக்கியமா ஒரு வேலை வாங்கி கொடுப்பான் நம்புறீங்களோ, இல்ல இவன் முக்கியமா நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்புவான் நம்புனீங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்புறீங்க, அவன் பெரிய அளவில் ஏமாத்திட்டு போயிடுவான். பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 80-90% வரைக்கும் ஒரு வேலையில் போய் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று அடிச்சு பிடிச்சி ஏதாவது கடைசி நிமிஷத்தில் வர ஏமாற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதுதாங்க தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னடா இது, நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்று விஷயம் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது. அதனால சின்ன தவறு பெரிய ப்ராப்ளமா. உங்க பிளானை யாரோ ஸ்பாயில் பண்ண போறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, அதை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கிட்ட போய் நீங்க சொல்லி அவன் இதை எப்படியாவது உங்களை ஸ்பாயில் பண்ணி உங்களை வளர விட மாட்டான். இதுதான் நடக்கும். உங்களுக்கு தேவையா, இது நமக்கு தேவையா அப்படிங்கறது நீங்களா முடிவு பண்ணிக்க. ஏன்னா இது நடக்கும். உங்க பிளானை யாரோ ஸ்பாயில் பண்ண போறாங்க.
டைமிங் மிஸ் ஆனா சான்ஸ் போயிடும், மனசு குழப்பம் அதிகமாக இருக்கும், டெசிஷன் ராங்கா இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க 3 குணம் 38 யோசனை, அதுல கன்ஃபியூஷனும் சேர்ந்தா எப்படி இருக்கும், இன்னும் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கவனமா இருங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜாப் வந்து சில பேருக்கு இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், ஏதாவது வீடு மாறி போகலாம், இடம் மாறி போகலாம், ஏதாவது அந்த மாதிரியான மாற்றங்கள் வரும். சில பேருக்கு சடன் ஜாப் சேஞ்சஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அது நீ தனியார் நிறுவனமா இருந்தாலும் சரி, நீ அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, அவன் ஒன்று சொல்லுவான், நீங்க ஒன்று சொல்லுவீங்க, கிளாஷ் ஆகும். யோ பையா, உங்ககிட்ட நான் எதுக்கே வேலை செய்யணும், உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் செய்யாமே இருப்பேன் அப்படின்னுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும். ஸோ பார்த்து செய்யுங்க. வேலை செய்யறது உங்களோட குடும்ப சூழ்நிலை, மற்ற விஷயம்லாம் பாருங்க. உங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை ரெடியா இருக்கா, நீங்க சண்டை போட்டு கூட போங்க, அது உங்க விருப்பம். என்ன சொல்ல வேண்டியது என் கடமை. மேலதிகாரிகளுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு இருக்கு, அதனால அதை பார்த்துக்கோங்க. கேரளா சார்ந்தா ஜாப் ரிஸ்க். அவனை என்ன தெரியுமா நினைப்பான், இவனை எப்படியாவது வேலையை விட்டு எடுக்கணுமே, இவனை வச்சோன்னு சொன்னா நமக்கு கஷ்டம், இவனை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ரெடியா இருப்பான். ஸோ கவனமா இருங்க. மணி ஃப்ளோ அன்ஸ்டேபிளா இருக்கு. ராங் டிசிஷன் கொஞ்சம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க. காதல் மற்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஈகோனால காதல் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேரிட் லைஃப்ல கம்யூனிகேஷன் கேப், பேசுவது கேர்ஃபுல்லா இருக்கணும். கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, பேசுறதுல மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன் கேப் இதெல்லாம் இருக்கு. ஃபேமிலியில எடுத்துட்டோம்னா மிக்ஸ்டு சுச்சுவேஷனா இருக்கு. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி ஃபேமிலியில இருந்துன்னு இருக்கு. எல்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. சில விஷயங்கள்லாம் அதே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கேஸும் கொஞ்சம் டிலேல தான் இருக்கு. அதுவும் ஆண்கள் டிவோர்ஸ் கேஸுக்கு மாமியார் வந்து உனக்கு அமைஞ்ச மாமியார் மாதிரி வேற யாருக்கும் அமையாதியா, அது மட்டும் நான் சொல்றேன். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, உனக்கு அமைஞ்ச மாமியார் மாதிரி இந்த உலகத்துல உனக்கு அமையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாமியார் உன்னை வச்சு செய்வாங்க. நீ போகாதே, நீ இங்கே இரு, அவன் டிவோர்ஸும் கொடுக்காத, அவன் என்ன பண்றான்னு நம்ம பார்த்துடலாம். இன்னும் 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இழு, பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் உனக்கு லைஃபும் போகும், அவங்களையும் இந்த அம்மா அப்படி சாதிச்சு என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது திருவாதிரை நட்சத்திரத்தோட சாபமா என்னன்னு தெரியல. ஆனா அவன் பாவம், உனக்கு மாமியார் தான் உனக்கு முதல் எதிரி, அப்புறம் தான் மற்றதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அதாவது தவறான பர்சனை நம்பாதீங்க. ட்ரஸ்ட் ராங் பீப்புள், அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மணி லாஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான டிசிஷன் எடுத்தா growth நல்ல உறுதியாக இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி, விநாயகருக்கு முடிஞ்சா ஒரு 12 தடவை விநாயகரை சுத்தி விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. செல்வ கணபதியா இருந்தா இன்னும் சிறப்பு. செல்வ கணபதி, மகா கணபதி, ஏதாவது ஒரு உங்க வீட்டு பக்கத்துல என்ன கணபதி இருக்கோ அந்த கணபதிக்கு விளக்கேத்தி, நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா 9 தடவை 12 தடவை சுத்துங்க. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை கவனமா இருங்க. இந்த வார ராசி பலன் இதுதான் நான் கணித்தது. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்காரு. இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம், ஆனா 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே எனக்கு அது ஹைலைட்டடா இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்டில் நான் சார்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு குரு நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க,
பாஸ்ட் விட்டுருங்க, பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம், பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும். ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சர்ல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து, நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம், சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.